Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வருஷம் NEET 2025 அப்ளிகேஷன் போடுறவங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா நேம் வச்சாகணும். ஒவ்வொருத்தரோட போட்டோ, ஒவ்வொருத்தரோட சிக்னேச்சர், ஒவ்வொருத்தரோட தம்ப்நெயிலுக்கும் அந்த நேம் வைக்கிறதுல சேஞ்சஸ் வரப்போகுது. எப்படி நீங்க அதுக்கு நேம் வைக்கணும், அதை எப்படி செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டெமோவை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 100% நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்க அப்ளிகேஷன் சரிவர அக்செப்ட் பண்ணிக்கப்படும். அண்ட் நீங்க பேனிக் ஆகாம பயப்படாம இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். ஓகே, நமக்கு அஃபிஷியல் வெப்சைட் தெரியும், neet.nta.nic.in. இந்த வெப்சைட்ல கீழே வந்தீங்க அப்படின்னா NEET UG 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதுக்கடுத்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸ் இருக்கும், லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிறதுக்கு. ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் இருக்கும். ஆக்சுவலி ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் தான் நம்ம போகும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைலில் தான் அவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்னு. த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி எய்தர் இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க் விசிபிள். அதாவது உங்கள் 80% ஃபேஸ் வந்து விசிபிளாக இருக்கணும், மாஸ்க் இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் இயர், காது தெரியணும், அகெயின்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும். ப்ளூ கலர்லையோ ஆரஞ்சு கலர்லையோ ரெட் கலர்லையோ வேறு கலரில் இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். நான் ப்ரூஃப் அதுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இட் ஷுட் பி நேம்ட் அஸ், இங்கே பாருங்கள், _photo. அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த இன்வெர்டட் கம்மாவுக்கு உள்ளே வந்திருக்கு. அப்போ எப்படி உங்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் நேம் வைக்கணுங்கிற அந்த எடுத்துக்காட்டு இங்கே காட்டுறேன். இதுதான் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அடுத்தடுத்து வந்துடுது. ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். 80% ஃபேஸ் வந்து விசிபிளாக இருக்கணும். மாஸ்க் இருக்கக்கூடாது, காது கூட தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைலோட நேம் நான் என்ன வச்சுருக்கேன், _photoன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஜேபிஜியா ஜேபெக்காங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். .jpg வைக்காதீங்க. அப்போது கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு நேம் எப்படி இருக்கும், இங்கே பாருங்கள், _photoன்னு வைக்கணும் நேம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட், சிக்னேச்சர் ஃபைல் ஷுட் பி நேம்ட் அஸ் ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் நேம். முதல்ல உங்கள் நேம் சுகுமார் அப்படின்னா SU, கலைவாணன் அப்படின்னா KA, சுந்தரி அப்படின்னா SU. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மலர் அப்படின்னு ஒருத்தவங்க நேம் இருந்தால் MA, மொதல் 2 லெட்டர் உங்கள் நேமோட 2 லெட்டர், செந்தில்நாதன் SE அப்படின்னு வச்சுட்டு ஸ்பேஸ் விடக்கூடாது, ஐஃபன் போட்டு, ஐஃபன்னா இந்த ஐஃபன் கிடையாது, ஷிஃப்ட் அழுத்துவாங்க, _, போட்டு உங்கள் சிக்னேச்சருங்கிற டேர்ம் அதில் இருக்கணும். ஸோ சிக்னேச்சரை நான் ஸ்கேன் காப்பி எடுத்துக்கிறேன். ஸ்கேன் காப்பி எடுத்துட்டு இந்த மாதிரி சிக்னேச்சர் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி இருக்கக்கூடாது. இப்போது ரீநேம் கொடுக்குறேன் பாருங்கள். ரீநேம் கொடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் அங்கே இருக்கணுங்கிறாங்க இல்லையா? இருங்க, இதில் வந்துடும். ஸோ KE, கேசவன் எங்கள் அண்ணன் பேர், எங்கள் அண்ணன் பையன் பேர். அதனால் இப்போ பாருங்க, KE சிக்னேச்சர், KE _signature. கேசவனோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர் என்ன, KE _ signature. ஃபோட்டோவுக்கு அவங்க கேட்கல, ஃபோட்டோவுக்கு அவங்க நேம் கேட்கல, ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஃபோட்டோங்கிறது ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி நேம்ட் அஸ் _ போட்டு ஃபோட்டோன்னு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் சிக்னேச்சருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் நேம் _ சிக்னேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் நேம் வந்து இங்கே கேசவன்கிறதுனால KE _ சிக்னேச்சர்னு கொடுத்துட்டேன். இந்த சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி JPG ஃபார்மேட்டில் வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் 3வது போவோம். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் நேம் _ போஸ்ட் கார்டு ஃபோட்டோ. இது நீங்கள் ஒன்று பண்ணலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி அங்கே வந்து ரீநேம் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பேஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் போஸ்ட் கார்டு ஃபோட்டோ, எங்கள் அண்ணன் பையனோட போஸ்ட் கார்டு ஃபோட்டோ. ஸோ இதில் வந்து சும்மா சொல்கிறேன் ரீநேம் எப்படி கொடுக்கறதுன்னு. ரீநேம்னு கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன், _ கொடுத்துக்கிறேன், போஸ்ட் கார்டு ஃபோட்டோன்னு அங்கே காப்பி பண்ணிட்டு வந்ததை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ KE _ போஸ்ட் கார்டு ஃபோட்டோன்னு நேம் இருக்கணும். சரி, 3 டாக்குமெண்ட் பார்த்துட்டோமா? 4வது டாக்குமெண்ட் எப்படி பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க.
லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் 10 ஃபிங்கர்ஸோட தம்பு இம்ப்ரெஷனும் ஃபைல் நேம் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் நேம் அண்டர்ஸ்கோர் ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கணும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிற நேம் அங்கே வரணும், உங்கள் நேம் இல்லை, உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வரணும். இங்கே பாருங்க 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இங்கே இருக்குதா, கேஇ ஃபிங்கர் பிரிண்ட். இதை பெருசு பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து பேர் தெரியும். இங்கே கேஇ அண்டர்ஸ்கோர் ஃபிங்கர் பிரிண்ட். ஜேபெக் ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற 10 ஃபிங்கர் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாம்ப் பேடில் வச்சுக்கணும். வயலட் கலர் வைக்கிறது அட்வைசபிள், பிளாக் கலர் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் பிளாக் கலரில் போட சொல்லியிருப்பாங்க, ப்ளூ கலரில் போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பிளாக் கலரில் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் ஆர் ப்ளூ கலர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எங்க 4 வரைக்கும் பார்த்தாச்சு. 5th ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேட்டகரி சர்டிஃபிகேட்டுக்கு ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் நேம் அண்டர்ஸ்கோர் கேட்டகரி அப்படின்னு இருக்கணும். இப்போ கேட்டகரி சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசி நான் கிரீமி லேயரா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா, எஸ்சியா, எஸ்டியா, அதுதான் இந்த 4 கேட்டகரி தான் வரப்போகுது. நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் கேட்டகரி சர்டிஃபிகேட் தேவையில்லை, அன்ரிசர்வ்டாக இருந்தால் கேட்டகரி சர்டிஃபிகேட் தேவையில்லை. இங்கே பாருங்கள் கேஇ அண்டர்ஸ்கோர் கேட்டகரி. கேஇ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருங்க பெருசு, இதுக்கு மேலே பெருசு பண்ண முடியாது. கேட்டகரி சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது, கேஇ அண்டர்ஸ்கோர் கேட்டகரின்னு வச்சுட்டேன். அடுத்து என்ன, 6வது 10th ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி நேம் வைக்கணும், ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நேம். கேசவன் எங்கள் அண்ணன் பையன் பேர், அதனால கேஇன்னு போட்டுக்கிறேன். அண்டர்ஸ்கோர் கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் வித்தவுட் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், இப்படியே நீங்கள் இதுலேயே கூட இப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா காப்பி ஆகிடும். அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் ரீநேம் கொடுத்து. ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம்லாம் இல்லை, கம்பசூத்திரம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இங்கே கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது கிளாஸ் 10th சர்டிஃபிகேட். ஆக்சுவலி கிளாஸ் 10th சர்டிஃபிகேட்னு உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருந்தால் கிளாஸ் 10 சர்டிஃபிகேட். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கவங்களுக்குலாம் கேஇ அண்டர்ஸ்கோர் உங்கள் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர். நீங்கள் மானசா அப்படின்னா எம்ஏ அண்டர்ஸ்கோர் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்னா மார்க் ஷீட். எங்கள் பையனுக்கு சர்டிஃபிகேட் வராது, ஏன்னா ஸ்டேட் போர்டுங்கிறதுனால. இங்கே பாருங்கள் 7வதாக கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் 10th ஆர் ஈக்குவலன் மார்க் ஷீட்டாக இருந்தால் கிளாஸ் 10th மார்க் ஷீட். உங்களுக்கு இந்த 2ல் எது வருமோ 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவாங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃபைல் நேம் வைக்கணும். ஸோ எங்கள் அண்ணன் பையன் வந்து ஸ்டேட் போர்டில் படித்ததுனால கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் வராது, கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு தான் வரும். கேஇ அண்டர்ஸ்கோர் கிளாஸ் 10th மார்க் ஷீட். அதே போல் அதுக்கு அடுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் 10th ஆர் ஈக்குவலன்ட் மார்க்ஸ் ஆர் சிஜிபிஏவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் நேம், அப்புறம் அண்டர்ஸ்கோர் போட்டு சிஜிபிஏ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ 6, 7, 8க்கு பதிலாக எல்லா கேண்டிடேட்டும் ஏதாவது ஒன்று தான் அப்லோட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒன்று தான் இருக்கும். 6, 7, 8க்கு பதிலாக ஒன்று தான் இருக்கும். அடுத்து ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் டிஜிலாக்கரில் நீங்கள் வெரிஃபை பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஐடி ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸோ அல்லது வந்து உங்களோட பேன் கார்டோ அந்த ஜேபிஜி ஃபார்மேட்டில் எடுத்துக்கணும். இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என்னென்ன ஃபார்மேட்டில் நீங்கள் வைக்கணும்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஜேபிஜி ஆர் ஜேபெக் ஃபார்மேட்டு. அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் உங்கள் நேமு ப்ளஸ் 4 கேரக்டர்ஸ் ஆஃப் த ஐடென்டிட்டி நம்பர், 4 கேரக்டர்ஸ்ங்கிறது நம்பர் வரும் இதிலலாம். அல்லது பேன் கார்டுனா லெட்டர்ஸும் வரலாம். இப்போ நான் வந்து இந்த ஆதார் கார்டு வச்சுருக்கோம், ஆனால் ஆதார் கார்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ் இது வைக்க தேவையில்லை. இப்போ கேஇ அண்டர்ஸ்கோர் இங்கே வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஐடி ப்ரூஃபுக்கு நான் ஆதார் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஐடி ப்ரூஃப் வைக்கணும். உங்கள் ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த நேம், கேரக்டர்ஸ்னால் லெட்டர்ஸ் தான், அண்டர்ஸ்கோர் லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் ஆஃப் த ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஐடி ப்ரூஃப் நம்பரில் லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே போட்டுருணும். பட் த திங் இஸ், இங்கே உங்கள் ஃபஸ்ட்டு 2 லெட்டருக்கும் அதுக்கு அடுத்து அந்த 4 கேரக்டர்ஸ்க்கு இடையில அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, அது போட்டுக்குங்க. ஓகேங்களா. சரி, அதற்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அது பேன் கார்டா, பாஸ்போர்ட்டா அல்லது டிரைவிங் லைசன்ஸா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான். ஆதார் வெரிஃபை பண்ணி போனவங்களுக்கு அது கேட்க மாட்டாங்க. அடுத்து இஃப் கிளாஸ் 10th இது அதெல்லாம் முடிச்சாட்டி ஸ்கேன்டு காப்பி ஆஃப் பிடபிள்யூடிக்கு எப்படி நேம் வைக்கணும், உங்கள் ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் நேம், கேசவன்னா கேஇ அண்டர்ஸ்கோர் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சுடுங்க. அதுக்கடுத்து ஸ்கேன்டு காப்பி ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட், இதுக்கு ஆதார் கார்டு வைக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த நேம்
அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் ப்ரூஃப்னு வைக்கணும். இப்போது நான் ஆதார் கார்டே அட்ரஸ் ப்ரூஃப்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி நான் அட்ரஸ் ப்ரூஃப் வைப்பேன், இங்கே பாருங்கள், நான் ஆதார் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ஓகே ஒரு நிமிஷம், அழகாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஐடி ப்ரூஃப் ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு தேவையில்லை, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாருக்கும் கேட்பாங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஆதார் கார்டே கொடுத்துறது சேஃப். KE__ அட்ரஸ் ப்ரூஃப் அவங்க என்ன நேம் கொடுத்தாங்களோ அந்த நேமே நான் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்கேன்டு காப்பி ஆஃப் NRI, OCI, ஃபாரினர் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த நேம் போட்டுக்குங்க. K7 KE தேவைப்பட்ட _ சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் இதை போட்டு ஃபைல் நேம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைலெல்லாம் உங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டு ரெடியாக இந்த மாதிரி நேமோட கரெக்டான நேமில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் போடும்போது இந்த ஃபோல்டர்லேருந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தந்த பர்ஃபெக்ட் நேமோட போய் அப்லோட் ஆகி உக்காந்திக்கும். அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற விஷயத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், அதாவது neet.nta.nic.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணேன், கீழே வந்தேன், நீட் UG 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் கொடுத்துருந்தாங்க, ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் உங்களுக்கு நேம் வச்சிருக்க சொல்கிறேனே தவிர நானாக எதையும் சொல்லவில்லை. இது இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நீட் அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த தவறுகள்லாம் இல்லாமல் அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.